அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்க டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். என்னன்னா யஜூஜ் மாஜூஜை பற்றியும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. 5 நிமிடம் மதர்சா பாகம் 25. இஸ்லாமிய வரலாறு. துல்கர்னைன் என்ன புனைப்பெயர் கொண்ட மன்னர் ஒருவரை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது குர்ஆனில். இவரின் முயற்சியிலேயே பனி இஸ்ராயலுக்கு பாபூலின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. மேலும் ஜெருசலம், பைத்துல் முகத்தஸ் போன்ற புனித தலம் பல வகையான சேதாரங்களுக்கு பிறகு இவரின் கரத்தால் புது பொலிவு பெற்றது. இவர் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பயணம் மேற்கொண்டார். பல வெற்றிகளை குவித்தார். ஒரு தடவை பயணத்தின் போது ஒரு கூட்டத்தாரை சந்தித்தார். அக்கூட்டத்தார் துல்கர்னைனிடம் யஜூஜ் மாஜூஜ் குழப்பத்தை விளைவித்ததை பற்றி முறையிட்டு, அவர்களிடமிருந்து எங்களை பாதுகாக்க ஒரு சுவரை கட்டித்தாருங்கள், அதற்கான செலவை நாங்களே தருகிறோம் என்று கோரிக்கையும் முன்வைத்தனர். ஆனால் துல்கர்னைன் அவர்கள், அல்லாஹ் எனக்கு நிறைவாகவே செல்வத்தை வழங்கியுள்ளான் என கூறி சுவருக்கான செலவை வாங்க மறுத்து தமது சொந்த செலவிலேயே உறுதியான ஒரு சுவரை கட்டி முடித்தார். இது சிக்கந்தரின் சுவர் என்று பெயர் வழங்குகிறது. ஃப்ரெண்ட்ஸ், யஜூஜ் மாஜூஜ் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் விரிவாக போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். அல்லாஹ்வின் ஆற்றல். பல்வேறுபட்ட உருவமும் தோற்றமும். அல்லாஹு தாலா தனது ஆற்றலினால் எல்லா மனிதனின் முகங்களிலும் 2 காதுகள், 2 கண்கள், மூக்கு, வாய், உதடு என அமைத்துள்ளான். இருந்தும் அனைவரின் தோற்றமும் நிறமும் மாறுபட்டு உள்ளனர். ஒரு தேசத்தில் வாழும் வம்ச வழியினரின் தோற்றமும் மற்றொரு தேசத்தாரை விட வேறுபட்டு இருக்கும். அது மட்டுமின்றி ஒரு தாய் தந்தையாருக்கு பிறக்கின்ற குழந்தைகளில் கூட உருவம் மற்றும் நிற மாற்றம் இருக்கின்றன. பிறகு ஆண் பெண் இரு பாலரின் தோற்றமும் உருவ அமைப்பும் மாறுபட்டு கொண்டுள்ளன. ஆக மனித இனத்திலேயே உருவம், நிறம், வம்சாவளி மாறுபடுவது அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு சான்றாகும். ஒரு ஃபரலை பற்றி. ருக்கு சஜிதாவை நன்கு செய்க. தொழுகையில் திருடுபவனே மிக மோசமான திருடன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் எவ்வாறு திருட முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு ருக்கு, சஜிதா ஆகியவற்றை நல்ல முறையில் செய்யாமல் இருப்பதே திருட்டாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. ஒரு இடத்திலிருந்து செல்கையில் தொழுதல். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது தங்கி பிறகு அங்கிருந்து புறப்படும் போது 2 ரக்காய் தொழுவார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மோசமான மரணத்தை தவிர்க்க. தர்மம் அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கிறது, மேலும் கொடிய மரணம் நிகழ்வதை தடுக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. தாய் தந்தையை சபித்தல். தனது பெற்றோரை சபிப்பது மிக பெரும் பாவமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, யா ரசூலுல்லாஹ், பெற்றோரை எப்படி சபிக்க முடியும் என்று கேட்கப்பட்டது. அடுத்தவரின் பெற்றோரை இவன் கேவலமாக பேசும்போது அவன் இவரின் பெற்றோரை இழிவாக பேசுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. உலகத்தை பற்றி. உலகில் மனிதனுக்கு என்ன தேவை? ஆதமுடைய மக்களுக்கு உலகில் வாழ்வதற்கு பொருட்களே தேவையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வசிப்பதற்காக ஒரு வீடு, மானத்தை மறைக்க ஆடை, உண்ண உணவு, குடிக்க தண்ணீர். மறுமையை பற்றி. நரகவாசிகளுக்கு கடும் வேதனை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நிச்சயமாக கள்ளிமரம் தான் பெரும் பாவிகளுக்குரிய உணவு. அது எண்ணெயின் மண்டி போல் இருக்கும். அது வெந்நீர் கொதிப்பதை போல் வயிற்றுகளில் கொதிக்கும். மேலும் இவ்வாறு கூறப்படும், இவை தரதரவென நரகத்தின் மைய பகுதிக்கு இழுத்து செல்லுங்கள். பின்னர் இவனது தலைக்கு மேல் வேதனை தரும் கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள். பிறகு இவனிடம்
கூறப்படும். நீ இதை சுவைத்து பார். நீ நிச்சயமாக நீ உன்னை சங்கை மிக்கவனாக மென்மையாளனாக நினைத்து கொண்டிருந்தாய். நீங்கள் சந்தேகித்து கொண்டிருந்தீர்களே, அந்த நோவினை தரும் வேதனை இதுதான் என்று கூறப்படும். நபி வழி மருத்துவம். கடுக்காய் சகல நோய்க்கும் மருந்தாகும். கருநீர கடுகாயை உபயோகப்படுத்துங்கள். அது சொர்க்கத்தின் செடியாகும். இதன் கசப்பாகும். ஆனால் எல்லா நோய்களுக்கும் இதில் நிவாரணம் உண்டு. குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குர்ஆன் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவி தாழ்த்தி கவனமாக கேளுங்கள், மேலும் நிசப்தமாக இருங்கள். இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள்.